கஜா புயல் மீட்பு பணிகளுக்காக தமிழக அரசு ராணுவ உதவி கேட்கவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிடுகிறார். முதற்கட்டமாக நேற்று ஹெலிகாப்டர் மூலம் கோடியக்கரைக்கு மாலை 4 மணிக்கு வந்த அவர் உப்பு உற்பத்தியாளர்களை சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அங்கிருந்து வேதாரண்யம் அகஸ்தியம்பள்ளிக்கு சென்று புயல் பாதிப்பு பகுதிகளை பார்வையிட்டதுடன் பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து ஆறுகாட்டுத்துறை நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களை சந்தித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் வீடுகளை இழந்துள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எனவே இவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டி தர மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதம மந்திரி சீட்டு கட்டுறதுக்கான இருக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக உடனடியாக மத்திய அரசு உங்களுக்கு அனுமதி கொடுத்து வேலை நாளைக்கே முடிஞ்சா ஆரம்பிச்சாங்க. அப்படின்ற அந்த அனுமதி மாநில அரசுக்கு கொடுக்கறதுக்கு நான் சொல்லிட்டு தான் போகிறேன். நாகையில் ஆய்வை முடித்துக் கொண்ட அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருத்துறைப்பூண்டி சென்றார். அதன் பின்பு திருவாரூரில் ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புயல் மீட்பு பணிகளுக்காக தமிழக அரசு ராணுவ உதவியை கேட்கவில்லை என்றார். இப்போது கேட்டால் மத்திய அரசு உதவ தயாராக இருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆர்மியோ நேவியோ எதுவா இருந்தாலும் ஒரு மாநிலத்துக்குள்ள வந்து உதவி பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா ரிக்வெஸ்ட் வந்தா நாங்க வர்றதுக்கு தயாரா இருக்கோம். இப்பவும் தயாரா இருக்கோம். ஆனா அந்த ரிக்வெஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா வரணும். இப்போ அந்த புயல் வார்னிங் கொடுக்கறது மாத்திரம் வந்தீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்ப பண்ணணும். டிசாஸ்டர் டைம்ல நேவி கோஸ்ட் கார்டு 2 பேரும் கடல்ல நீங்க இந்த ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்கன்றதுனால பண்றோம். ஒவ்வொருத்தரும் அப்படிதான் பண்றோம். இப்போ இதுக்கு முன்னாடி ஓக்கி புயலோ தேனியில அந்த தீ விபத்துலயோ எப்பொழுதும் கூட குரங்கணியில எப்பொழுதும் கூட ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா நாங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்றோம். இப்போ புயல் வரதுக்கு முன்னாடி கேட்டாங்க, கொடுத்தோம். ஒருவேளை தேவைப்பட்டா இப்போ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். இதனையடுத்து தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்யவுள்ளார்.